அதாவது இப்ப நான் சொல்ல போற இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி இந்த படத்தோட பெரிய பிளஸும் பெரிய மைனஸும் ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷன்ஸ் தான். அழுக வைக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய இடங்கள்ல சென்டிமெண்டலா பயங்கரமா நம்மள அழுக வைக்கிறாங்க. முக்கியமா எனக்கு வந்து இந்த படத்தோட கடைசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ராஜ்கிரனும் விஜய் சந்திரசேகரும் ஒன்னு இருக்கும். அது வந்து எனக்கு வந்து பர்சனலா பயங்கரமா எனக்கு அழுக வந்தது. தேமி தேமி அழுதுட்டு இருந்தேன். ஆனா அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க புஷ் பண்ணி நீங்க இந்த இடத்துல அழுவணும் அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இழுன்னு இழுத்தது. அது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா அந்த சொந்த பந்தம், ஊரு, உறவு, இந்த அக்கா பையனை வந்து தான் பையன் மாதிரி பாக்குற மாமாக்கள், அந்த மாமா மேல இருக்கிற பாசத்தை அதிகம் காட்டக்கூடிய இந்த மாப்பிள்ள குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாம் பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா நான் காசி தியேட்டர்ல பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி பயங்கரமா ஒரு குடும்பம் விழுந்து விழுந்து சிரிக்குது. அதே நேரத்துல படத்தோட எண்டுல எந்திரிக்கவே இல்லை, பயங்கரமா அழுன்னு அழுதாங்க. அந்த மாதிரி அவ்வளவு கனெக்ட் ஆகும் ஊர்க்கார மக்களுக்கு. அதே நேரத்துல யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த படம் சுத்தமாவே பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அந்த மீட்டர் கரெக்டா இருக்கும், பிளெண்ட் ஆயிருக்கும். இவ்வளவுதான் எமோஷன்ஸ், இவ்வளவு வந்து அப்படியே ஜனரஞ்சகமா இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் ஓவரா தகட்டிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க குடும்பத்தோட போய் பார்க்கணும், நல்ல ஒரு குடும்ப படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மாமன் பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. யாரெல்லாம் அழுதீங்க இந்த படத்துல?